சேனல் 4 நிறுவனத்தினால் காண்பிக்கப்பட்ட இலங்கையின் இறுதி யுத்தம் குறித்த காணொளி இலங்கையில் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் என்று தாம் கருதுவதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து வெளியிட்டனர். மேலும் அந்த காணொளியை பார்க்கும் போது இலங்கையில் இனங்களுக்கிடையில் மீண்டும் வன் செயல் தோன்றலாம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். ஆகவே அத்தகைய வீடியோக்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படக்கூடாது என்றும் வேண்டுமானால் போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணைகளின் போது அவை காண்பிக்கப்படலாம் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து வெளியிட்டனர். இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக ஸ்ரீலங்கா இஸ்லாமிக் டயஸ்போரா மூவ்மெண்டினூடாக ஐஷான் ஆகிய நான் எங்கள் சகோதரர்களுடன் கலந்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்று எங்கள் அனைவருக்கும் தெரியும், இலங்கை என்பது மிக அழகான ஒரு நாடாக இருந்த போதிலும் 30 வருட யுத்த காலத்திற்கு பின்னர் பாரிய சிங்கள முஸ்லிம் தமிழ் என இனப்பேதமின்றி எங்கள் அழிவுகளுக்கு அப்பால் இன்று நாங்கள் ஒரு மிக மந்தகதியிலான ஒரு அபிவிருத்தியை நோக்கி எமது இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்திற்கும் ஒரு சர்வதேச மீடியாக்களுக்குமான ஒரு மிகப்பாரிய ஒரு உடந்தையும் பொறுப்பும் இருக்கின்றது. எங்களுக்கான அந்த உத்தரவாதத்தையும் எங்களது அபிவிருத்திக்கான அவர்களது உதவியையும் தருவது. அதன் அந்த அடிப்படையிலே கடந்த காலங்களில் நடந்த கசப்பான உணர்வுகளை மறந்து எமது இந்த புதிய அபிவிருத்திக்கு உங்களால் ஏந்திய ஒத்துழைப்பை தருமாறு சர்வதேச ஊடகங்களிடம் நாங்கள் பணிவாக இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் என்ற வகையிலே கடந்த 30 தசாப்தமாக இலங்கையிலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் இலங்கையில் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சிங்கள மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகம் அனைவருமே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது யுத்த நிலைமை ஓய்வுக்கு வந்திருக்கின்றது. இந்த யுத்த நிலைமை ஓய்வுக்கு வந்த பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ரெஸ்பான்சிபிள் மீடியாவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த அமைதி நிலைமையை சீர்குலைக்கின்ற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாக நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.